பிரைஸ் தி லார்ட். இன்று கூட இயேசுவின் தாய் மரியாளின் வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை பார்க்கலாம். மரியாளிடம் தேவதூதன் பிரவேசித்து, இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்றாங்க. மரியாள் திருமணம் செய்யாமலே கன்னியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது கேட்கப்படுகிறார். அவ்வாறு செய்வதன் மூலம் அவன் மிகுந்த சந்தேகத்திற்கும் கேலிக்கு ஆளாவாள். ஆனாலும் மரியாள் தேவனுடைய ஊழியக்காரி என்பதை அறிந்திருந்தனால தேவன் விருப்பப்படி அவன் மூலமாக செயல்பட அவள் விரும்புகிறாரு. தேவன் எதிர்பார்க்காத விதமாக யாரை பயன்படுத்த விரும்புகிறாரோ அவரை மரியாள் பிரதிபலிக்கிறாங்க. அந்த பணிக்காக சிறந்த தகவல் எதுவும் அவளிடம் இல்லை. அவள் எப்போதும் நாம் ஆயத்தம் மற்றும் தேவோட சேவை செய்வதற்கு நான் விருப்பமாக இருக்கிறேன் ஆகிய 2 தகுதிகளை தவிர வேறு எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் அந்த 2 குணாதிசயங்களும் எவர்களும் தேவனுக்கு வழங்கக்கூடிய மிக அடிப்படையானவைகளாகும். மனத்தாழ்மை உள்ளவர்களை தேவன் நேசிக்கிறார். ஆகவே தேவன் தம்முடைய திட்டத்தில் மரியாதை பயன்படுத்துகிறாங்க. ஆகவே நாம் தேவன் நம்மை வழிநடத்தும் போது உங்களுடைய சித்தத்தின்படி ஆகிடுவது என்று பதிலளிப்போமாக. ஆமேன்.